யோவான் 20, 27, 28, 29. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு உயிரோடு எழுந்த பின்பு சீஷர்களுக்கும் தோமாவுக்கும் ஒரு அருமையான தரிசனத்தை கொடுத்தார். அவர்கள் மேல் வீட்டறையிலே யூதர்களுக்கு பயந்து அந்த கதவை மூடிக்கொண்டு இருந்த போது, ஜன்னல்களை மூடிக்கொண்டு இருந்த போது, மூடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உள்ளே பிரவேசித்தார். நேர தோமாவிடம் வந்தார். தன்னுடைய 2 கரங்களையும் காண்பித்தார். தன்னுடைய 2 கரங்களையும் காண்பித்தார். ஆணிகள் துளையிடப்பட்ட அந்த 2 கரங்களையும் காண்பித்தார். இரத்தம் ஒழுகுகிற அந்த 2 கரங்களையும் காண்பித்தார். இன்றைக்கும் உங்களுக்கு காண்பிப்பதற்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்று மகிமையான ஒன்றை இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். நம்முடைய மத்தியில் உலாவி வருகிறார். ஒவ்வொரு வரிசையாக உலாவி வருகிறார். ஒவ்வொருவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய கரங்களை அன்போடு நீட்டி தன்னுடைய கரங்களை காண்பித்தாராம். தன்னுடைய கரங்களை காண்பித்தார். தன்னுடைய கரங்களை காண்பித்தார். பக்தனாகிய நோவாவுக்கு ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை அழித்த பின்பு கலங்கி நின்ற நோவாவுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வானவில்லை காண்பித்தார். ஒரு உடன்படிக்கை சின்னத்தை காண்பித்தார். வாக்கு தத்தத்தில் நான் உண்மையுள்ளவர். அந்த வானவில்லை கண்டபோது ஒரு பெரிய ஆறுதல். தன்னுடைய மகனை மோரியா மலையிலே பலியிடச் சென்ற ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை காண்பித்தார். முட்புதரிலே சிக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை காண்பித்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவராய் நிற்கிற தேவ ஆட்டை காண்பித்தார். சாபமாகிய முள்ளை சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். மகனுக்கு பதிலாக பலியாகிற அந்த ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். மாராவின் தண்ணீர் கசப்பான போது, ஐயோ குடிக்க முடியவில்லையே என்று கலங்கின போது, மோசேக்கு மாராவின் தண்ணீரை மதுரமாக்குகிற ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரத்தை காண்பித்தார். ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தம்முடைய காயப்பட்ட கரத்தையே காண்பிக்கிறார். அந்த கரத்தையே காண்பிக்கிறார். தோமாவை பார்த்து சொன்னார், உன் விரல கொஞ்சம் நீட்டு, உன் விரல கொஞ்சம் நீட்டு, துளையிடப்பட்ட என்னுடைய கரத்துக்குள்ளே உன்னுடைய விரல் போய்விட்டு வருகிற அளவுக்கு அவ்வளவு ஆழமான காயங்களை உனக்காக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் விரல நீட்டி போட்டுப்பார்.
எந்த கரத்துக்குள் ஆணி துளைத்து கொண்டு போனதோ அதே கரத்துக்குள் உன் விரல் போய்விட்டு வரட்டும். உன் விரலை நீட்டி என் கரத்துல போட்டுப்பா. உன் முழு கையையும் எடுத்துக்க, என் விலாவை பார். அந்த கை உள்ளே போய்விட்டு வருமளவு என்னுடைய விலா உனக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது. விரல் போய்விட்டு வருகிற அளவுக்கு கை துளையிடப்பட்டிருக்கிறது. உன் முழு கையுமே போய்விட்டு வரக்கூடிய அளவு என்னுடைய விலா துளையிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், என்னுடைய காயங்களை கண்ட பிறகு, உன் விரலை என்னுடைய கைகளுக்குள்ளே போட்டு பார்த்த பிறகு நீ அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. நீ அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. நீ விசுவாசியாய் இருக்க வேண்டும். நீ இனி அவிசுவாசியாய் இருக்கவே கூடாது. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தை காண்கிற தேவனுடைய பிள்ளையே, இனி நீ அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. இனி நீ விழுந்து விழுந்து எழும்பக்கூடாது. இனி நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. நீ ஆண்டவருக்காக விசுவாசியாயிரு, அக்கினி ஜுவாலையாயிரு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிரு, அவருடைய கையினால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாயிரு. நீ அவிசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு. தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய். நீ கண்டதினால் என்னை விசுவாசிக்கிறாய். காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அற்புதங்களை கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள். இயேசுடைய கையில தன்னுடைய விரலை போட்ட அந்த தோமா அப்போஸ்தலன் எத்தனை ஆயிரம் மைல்களை நடந்து 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 இதே சென்னை பட்டணத்துக்கு வந்தார். நாம் வாழ்கிற இதே சென்னை பட்டணத்துக்கு வந்தார். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்தார். கேரளா கரையில இயேசுவை நம்ப மறுத்த நம்பூதிரிகளுக்கு தண்ணீரை அள்ளி வானத்தில் வீசி இயேசுவின் நாமத்தில் நெருக்க கடவது முழு பகல் அப்படியே நின்றது. அவிசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு. அவிசுவாசியாயிருந்த வாழ்க்கை போதும். ஆண்டவருக்கென்று நீ விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருமையான காலை வேளையிலும் காயப்பட்ட கரங்களை நீட்டி நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். துளையிடப்பட்ட கரத்தை நீட்டி உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கைகளில் ஒரு குண்டூசி குத்தினால் எவ்வளவு துடித்து போகிறோம். டாக்டர்கிட்ட போய் குண்டூசில் உள்ள துரு ஏறிடக்கூடாது, பாய்சன் ஆயிடக்கூடாது. சின்ன குண்டூசி. ஒரு மனிதனுடைய விரல் போய்விட்டு உள்ளே வர வேண்டும் என்றால் மரங்களை வெட்டுகிற ஆப்பு போன்ற பெரிய பெரிய ஆணிகளை அவருடைய கரத்தில் கடாவினார். அத்தனை வலிகளையும் அத்தனை வேதனைகளையும் பொறுமையோடு சகித்த ஆண்டவர் இன்றைக்கு வானவில்லை அல்ல, நட்சத்திரத்தை அல்ல, தன்னுடைய சொந்த கரங்களையே காண்பிக்கிறார். ஒவ்வொருவரையும் கூர்ந்து நோக்கி பார்க்கிறார். தம்முடைய கரங்களை காண்பிக்கிறார். நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய தேவ மனிதன், வயதானவர், உன்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். அவர் வரும்போதே ஒரு தேவ பிரசன்னம் அவரோடு வந்தது. அவருடைய ஆபீஸுக்கு நுழைந்ததான் தாமதம் ஒரு பெரிய மகிமை முழுவதை நிரப்பினது
எங்க ஆபீஸ் ஸ்டாஃபால நிற்க முடியல, எல்லாரும் விழுந்தார். கர்த்தருடைய பிரசன்னத்தாலும் மகிமையாலும் நிரம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் சாட்சியை கேட்டபோது அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அநேக முறை நான் சொல்லி இருக்கிறேன் அந்த சாட்சி. அவர் 17 வயது வாலிபனாய் இருந்தபோது அவருடைய அம்மா கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இன்றைக்கு சித்தி ஊருக்கு போகிறார்கள், ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு வா என்று அனுப்பினார். டிக்கெட் எடுக்க ஒரு காட்டுப்புறமாக ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே ஒரு ஒற்றடை பாதையில ஒருவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு 50-60 பேர் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர் நினைத்தார் ஏதோ ஒரு வித்தை காட்டுகிறார்கள், ஏதோ பாம்பு கீரை சண்டை போடுகிற ஒரு காட்சியை காட்டுகிறார்கள். இவருக்கிட்டே போனார். அங்கே ஒருவர் நின்று கல்வாரின் அன்பை உள்ளம் உருக்குகிற விதத்தில் கண்ணீரோடு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இயேசுனுடைய பாடுகள், விசேஷமாய் அவருடைய கரங்கள் ஆணிகள் கடாவப்படுகிறதை இந்த பிரசங்கியார் விவரித்த போது இந்த வாலிபனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இவ்வளவாய் என் மேல் அன்பு வைத்தீரோ, இவ்வளவாய் என்னை நேசித்தீரோ என்று சொல்லி அழுது கொண்டே நின்றார். அவர் தொடர்ந்து ஆண்டவர் எவ்வளவு அன்பு மனதுருக்கத்தோடு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தார், எப்படி அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தாங்குண்ணாத வேதனைகள் எல்லாம் நம் மேல எவ்வளவு அன்பு வைத்து பொறுமையாய் சகித்தார் என்பதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்தபோது இந்த வாலிபனால் தாங்க முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதார். கொஞ்ச நேரம் கழிந்தது, கூட்டம் முடிந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கு போனார்கள். இந்த வாலிபனுக்கு அப்போதான் ஐயோ அம்மா டிக்கெட் எடுத்துட்டு வர சொன்னாங்களே, நான் மறந்து நீண்ட நேரம் நின்று விட்டேனே என்று எண்ணினான். டிக்கெட் எடுப்பதற்காக புறப்பட்டு நடக்க ஆரம்பித்தான். ஒரு 30-40 மீட்டர் தூரம் போயிருப்பான். இந்த போதகர் கையை தட்டி கூப்பிட்டார், தம்பி கொஞ்சம் வா. அவன் திரும்பி பார்த்தான். அந்த பிரசங்கியார் மட்டுமே நின்று கொண்டு இருந்தார். தம்பி, காலையிலிருந்து ஒரு 20-30 இடம் நான் பிரசங்கித்து விட்டேன். எல்லாரும் என் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் எவ்வளவு பசியா இருக்கிறேன், எவ்வளவு தாகமா இருக்கிறேன் என்று ஒருவர் கூட எண்ணி பார்க்கவில்லை. தம்பி, நான் இன்னும் அநேக இடத்துல பேசணும். உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கா தம்பி? என்னுடைய பசியை ஆற்றும்படி. இந்த வாலிபன் இயேசுனுடைய அன்பை இவ்வளோ மனதுருக்கமா பேசினேன், இவ்வளோ கனிவாய் பேசின இந்த தேவனுடைய ஊழியக்காரன் பசியா இருக்கக்கூடாது. அம்மாட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சித்தி ஊருக்கு போட்டாலும் பரவாயில்ல. அந்த பணத்தை எடுத்து அவருடைய கையில கொடுத்துட்டார். அவரை அதை வாங்கினார். அடுத்த கரத்தை பணத்தின் மேல் வைத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஒரு சின்ன ஜெபம் செய்தார். மீண்டும் கண்ணை திறந்தார். அவனை பார்த்து கேட்டார், உங்க சித்தி பேர் இதுதானே? இன்னைக்கு ஊரு போறாங்க இல்லையா? ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு வருவதற்கு உனக்கு கையில கொடுத்த பணம் தானே இது? அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆஹா, இவர் பிரசங்கியார் என்று நான் நினைத்தேன். இவர் பிரசங்கியார் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியுமாய் இருக்கிறார். சித்தி பேரா கரெக்டா சொன்னார. இந்த ட்ரெயினுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு வருகிற பணம் என்று அழகாய் சொன்னார. உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி. கை கால்கள் அவனுக்கு நடுங்க ஆரம்பித்தது. ஒரு சிறந்த ஒரு ஊழியருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பயபக்தி அவனை பிடித்தது.
அந்த பிரசங்கியார் சொன்னார், இந்த பணத்தை எடுத்துக்க, டிக்கெட் வாங்கி கொண்டு கொடு. ஆனா நான் தெருக்களிலே வீதிகளிலே பசியோடு தாகத்தோடு கல்வாரி அன்பை குறித்து நான் பிரசங்கித்தேன் என்பதை நீ மறந்து போகாதே. பணத்தை எடுத்துக்கொண்டு போ. நான் பசியா இருந்தாலும் பரவாயில்லை. அவன் அந்த பணத்தை எடுப்பதற்கு தன்னுடைய கையை நீட்டினான். அவருடைய கை அருகே மெதுவாய் கொண்டு போனான். அவருடைய கரத்தில் இருக்கிற பணத்தை எடுத்தானோ இல்லையோ, அப்பொழுதுதான் அந்த கையை பார்த்தான். ஆழமான காயம், ஆழமான காயம், ரத்தம் ஒழுகுகிற காயம். அடுத்த கையை பார்க்கிறான், ஆழமான காயம். குனிந்து கால்களை பார்த்தான், அங்கேயும் காயம். இப்போது அவருடைய முகத்தை பார்த்த போது நின்று கொண்டிருந்த ஒரு பிரசங்கியும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம்தான். ஆனபடினால் நான் இன்றைக்கும் தெருக்களிலே வீதிகளிலே நின்று அறியப்படாதவராய் நின்று மனம் திரும்புதலை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வாலிபன் தேவனுடைய அன்பினால் தொடப்பட்டவன், உலகத்தையே வெறுத்தான். ஆண்டவருடைய சிலுவை சுமக்க தீர்மானித்தான். திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. எங்களுடைய அலுவலகத்துக்கு வரும்போது அவருக்கு 65 வயது இருக்கும். எந்த விதமான விளம்பரம் இன்றி தியாகமாய் ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய தாஸ். இன்றைக்கு அவர் மரித்து போனார். ஆனால் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு பிரயோஜனமாய் அமைந்தன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு 900 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி தோன்றினார். ஏசாயா தீர்க்கதரிசி. சிலுவை பாடுகளை அவர் பார்த்ததில்லை. கரங்கள் ஆணிகளால் கடவப்படுவதை அவர் பார்த்ததில்லை. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்திலே சொன்னார், என் பிள்ளைகளே, உங்களை நான் என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயாவுக்கு தெரியாது, உள்ளங்கைகளில் வரைவது எவ்வளவு கொடூரமாய் ஆணிகள் கடாவப்படுவதின் மூலம் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து கொண்டார் என்பதை அந்த தீர்க்கதரிசி அவர் நேரில் பார்க்கவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை முறுமுறுத்ததினாலே, சியோன் என்கிற ஒரு சகோதரி, ஒரு பெண், கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொன்னபோது அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள கூடாமல் ஆண்டவர் இவ்விதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து சொன்னார். ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். கரத்தை காட்டி சொல்லுகிறார், என்னுடைய கையை பார், துளையிடப்பட்ட என்னுடைய கையை பார், உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து கொள்வதற்காக என் கைகள் ஆணிகள் கடாவப்பட்டதை பார், உன்னை என் கையில முத்திரை மோதிரமாக வரைந்து கொள்வதற்காக, உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமாக, உன்னை என் கரங்களிலே ராஜ முடியாக ஏந்திக் கொள்வதற்காக, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக ஏந்திக் கொள்வதற்காக, உன்னை என் கைகளை ஏந்தி மகிமையாய் பயன்படுத்துவதற்காக உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் பார், உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் பார். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை, நீ என்னுடைய தாசன்,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்னார், 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, நான் எளிமையும் சிறுமையுமானவர், என் ஆண்டவரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். என்னை உள்ளம் கைகளில் வரைந்து என்னையே பார்த்து கொண்டிருக்கிறவர். என்னுடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக நிற்கிறது. அவருடைய கையில நான் இருக்கிறேன். நான் எளிமையும் சிறுமையுமானவன் தான், ஆனால் என் தேவனோ என் பேரில் நினைவாயிருக்கிறார், என் பேரில் நினைவாயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்து, அந்த காயப்பட்ட கரத்தினாலே நம்முடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார், ஏசாயா 41:13, நீ பயப்படாதே, உன் வலது கையை பிடித்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காயப்பட்ட கரத்தினாலே நம்முடைய கையை பிடிக்கிறாரா? வலது கையை பிடிக்கிறாரா? ரத்தம் ஒழுகுகிற கரத்தினாலே நம்முடைய வலது கையை பிடிக்கிறாரா? உன்னை என் வலது கையில நான் பிடித்திருக்கிறேன், உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு காட்சி எப்போதும் நினைவுக்கு வரும்படி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய கையை பாருங்கள். அது சின்ன கரம் அல்ல, ஓங்கிய புயம், உயர்ந்த கரம் என்று சொல்லப்படுகிற அந்த கரம். அந்த துளையிடப்பட்ட கரத்தை உங்கள் நேர் மனக்கண்கள் முன்பாக கொண்டு வாருங்க. அந்த கரத்தை, அந்த பெரிய பிரகாசமான கரத்தை நீட்டி சொல்லுகிறார், நீ உன் குடும்பமும் என் காயப்பட்ட கரத்துல சின்ன சின்ன உருவங்களா நிற்கிறீங்க. என் கரத்துல நீங்க இருக்கிறீங்க, என்னுடைய கரத்துல உங்களை ஏந்தி இருக்கிறேன். துளையிடப்பட்ட கரத்திலே, ஆணிகள் கடவப்பட்ட கரத்திலே உங்களை நான் வரைந்து ஏந்தி இருக்கிறேன். நீனும் உன்னுடைய குடும்பமும் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். உன்னை யாரும் என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. உனக்காக ஜீவனை கொடுத்த நான் உனக்காக வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறேன். உன்னை என்னுடைய கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. எந்த மந்திரவாதியும் பறித்துக் கொள்ள முடியாது, எந்த சூனியக்காரனும் பறித்துக் கொள்ள முடியாது, எந்த தீய மனிதனும் பறித்துக் கொள்ள முடியாது. யோவான் 10:27-28 வசனத்தில் சொல்கிறார், என் ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், அவைகளை என் கரத்திலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. என்னுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக் கொள்ளவே முடியாது. நீங்கள் என்னுடைய கரங்களில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய கரங்களிலே இருக்கிறீர்கள், யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம். ஆண்டவர் என்ன மறந்துட்டார். இந்த போராட்டம் எனக்கு ஏன் வந்தது? ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை வந்தது? என் வீட்டில் ஏன் இவ்வளவு கஷ்டம்? முறுமுறுத்து கொண்டே படுக்க போய்விட்டார். அவர் ஜெபிக்காம படுக்க போய்விட்டார். ஆண்டவர் மேல கோபித்து கொண்டு ஆண்டவர் ஸ்தோத்தரியாம படுக்க போய்விட்டார். படுத்திருந்த போது ஒரு காட்சி ஆண்டவர் காண்பித்தார். ஒரு பெரிய கரம் அவரை ஏந்தி இருக்கிறது. அதுல சின்ன உருவங்களா அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் நிற்கிறாங்க. கீழே பார்த்தா பாதாளம், பாதாளத்துக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான அசுத்தாவி, பாதாளத்துக்குள்ள இருந்து சாத்தான் ஒரு ஜம்ப் பண்ணி அவரை பிடிப்பதற்காக முயற்சிக்கிறார். ஆண்டவருடைய கையிலிருந்து பிடுங்கி விடுவதற்காக முயற்சிக்கிறான். எத்தனையோ முறை குதித்து 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 பார்க்கிறான். அவனால ஆண்டவருடைய கரத்திலிருந்து அந்த ஊழியக்காரரை பறிக்க முடியல. சின்ன பிள்ளையில ஒரு கதை உண்டு. திராட்சை கொலையை பார்த்து ஒரு நரி குச்சி குச்சி பார்த்துச்சான். திராட்சை கொலை ஏட்டல. நரி என்ன சொல்லிச்சான்? சீச்சி, இந்த பழம் புளிக்கும். ஆண்டவர் கையிலிருந்து
தேவனுடைய பிள்ளையை பறிப்பதற்காக பல முறை குதித்து பார்த்த சாத்தான் கடைசியில் சொன்னா, சேச்ச இவன் வேண்டாம். ஆண்டவர் சொன்னா, அவன் எவ்வளவுதான் குதித்தாலும் என் அன்புல இருந்து உன்னை பறிக்கவே முடியாது, என் கரத்திலிருந்து உன்னை பிடுங்கவே முடியாது. உனக்காக எவ்வளவு பாடுபட்டு ஜீவனை கொடுத்தேன், உன்னை எளிதாய் நான் விட்டு விடுவேனா? ஒரு நாள் உன்னை விட மாட்டேன். என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். என் ஆடுகளை என் கரத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் ஓங்கும் புயத்தை பார், என் உயர்ந்த கரத்தை பார். அந்த கரத்துல, இந்த கரத்தினால உங்களை நான் விடுவித்தேன், எகிப்திலிருந்து விடுவித்தேன், கானானை நோக்கி நான் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். என் ஓங்கிய புயத்தை பார், உயர்ந்த கரத்தை பார். என்னுடைய மகன் ஆஸ்பான், நான் சின்னவனா இருக்கும்போது, டாடி உங்க கையை காட்டுங்கன்னு சொல்லுவான். நான் அந்த வாலிப வயதில் நிறைய எக்ஸசைஸ் எடுத்தேன். இப்பதான் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுதி தொப்பை உடம்பெல்லாம் போச்சு. கை நல்ல மசூல்ஸ் இருக்கும், அதை பிடிச்சு பார்த்துக்குவான். டாடி கை எப்படி வைங்கன்னு சொல்லுவான். அப்படி வச்சா இதுல 2 கை பிடிச்சு தொங்கிக் கொள்ளுவான். அப்படியே நடங்கன்னு சொல்லுவான். தூக்கிட்டு நடப்பேன். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே கை அப்படியே கீழே விழுந்துரும். ஒரு மகனை தூக்குறதுக்கு என்னால முடியல, எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும். ஆனா ஆண்டவருடைய கரத்துல 20 லட்சம் பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எகிப்துல இருந்து கானான் வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு போறார். கர்த்தருடைய கரம் உங்களை பரம கானான் வரை தூக்கி சுமக்கும். 20 லட்சம் இஸ்ரவேலரை தூக்கி சுமந்த ஆண்டவர் உங்களை பரம கானான் வரைக்கும் தூக்கி சுமக்க வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பாடுறோம், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உம்பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. ஓங்கும் புயமும் உயர்ந்த கரமும் உம்மிடத்தில் தான் உண்டு. அவ்வளவு ஓங்கிய புயமும் அவ்வளவு வல்லமையுள்ளவர். தன்னை எவ்வளவு தாழ்த்தி ஆணிகள் கடாவப்பட ஒப்பு கொடுத்தார் பாருங்க. எந்த கரம் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினதோ, எந்த கரம் களிமண்ணிலிருந்து உங்களை வனைந்து உருவாக்கி உங்களுக்கு தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் தந்ததோ, அதே கரம் அவ்வளவு மகிமையுள்ள கரமாய் இருந்தாலும் உங்களை உள்ளம் கைகளில் வரைந்து கொள்வதற்காக தன்னை தாழ்த்தி சிலுவையில் ஆணிகள் கடாவ ஒப்பு கொடுத்தது என்றால், அவருடைய அன்பின் ஆழத்தை எண்ணி பாருங்கள், அவருடைய தியாகத்தின் உச்சிதத்தை எண்ணி பாருங்கள். தன்னுடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் உங்களுக்காக பிதாவானவர் அவரை தந்திருக்க, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளை செய்யாதிருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. கைகளை நீட்டி சொல்லுகிறார், என்னுடைய கரங்களை பார், நான் மனிதனை வனைந்து உருவாக்கின என்னுடைய கரங்களை பார். ஆண்டவருடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள்? இன்றைக்கு அந்த கரங்களை குறித்து ஒரு சில காரியத்தை நான் வேகமாக, ஒரு 5 காரியங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? முதலாவதாக, குயவனை போல நம்முடைய வாழ்க்கையை வனைந்து உருவாக்குகிற கரம் தான் நம்முடைய ஆண்டவருடைய கரம். நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையை வனைந்து உருவாக்குகிற கரம். நம்முடைய தாழ்மையிலே நம்மை நினைத்தருளி நம்மை தூக்கி எடுத்த கரம். உடையான சேற்றிலிருந்து எடுத்து தேவனுடைய பிள்ளையாய் வனைகிற ஒரு கரம், நீதிமானாய் வனைகிற கரம், பரிசுத்தவானாய் உருவாக்குகிற கரம். அவருடைய கரம் வனைகிற கரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார், குயவனுடைய கையிலே களிமண் இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நான் உங்களை வனைய விரும்புகிறேன். நீங்கள் களிமண்ணானவர்கள் தான், ஆனாலும் உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். இந்த களிமண்ணுக்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த களிமண்ணுக்குள்ளே ஒரு ஆவியின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். குயவன்
கைகளில் தண்ணீரை வார்த்து களிமண்ணை ஒரு பாத்திரமாய் வனைவான். ஆனால் உங்களை நான் தண்ணீரை ஊற்றி வனைய விருப்பப்படவில்லை. நீங்கள் களிமண்ணாய் என் கையில இருக்கும் போது, என்னுடைய கரத்தை நீட்டின போது, என் காயப்பட்ட கரத்தை நீட்டின போது, தண்ணீரை அல்ல என்னுடைய இரத்தத்தையே உங்கள் மேல் ஊற்றி நான் உங்களை வனைந்தேன். என் இரத்தத்தையே ஊற்றி வனைந்தேன். களிமண் பாத்திரமாக அல்ல, கிருபையின் பாத்திரமாக உங்களை வனையும்படி, கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக வனையும்படி, மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக வனையும்படி என்னுடைய கரங்களை நான் நீட்டினேன். ரத்தம் ஒழுகுகிற அந்த கரத்தை நான் நீட்டினேன். எந்த கரம் 7 நட்சத்திரங்களை ஏந்தி 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவினதோ, எந்த கரம் உலகங்களையும் கோளங்களையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினதோ, அதே கரம் உங்களை வாழ்க்கை வனையும்படி ஆணிகளால் கடாவப்பட்ட கரம். தோல்வியின் பாத்திரமாய் நீ இதுவரை இருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய கரம் உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற நாள், உன்னை ஒரு ஜெயத்தின் பாத்திரமாய் ஆண்டவர் வனைய விரும்புகிறார். இதுவரை நீ விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் இருந்திருக்கலாம். இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னை ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் வனைய பிரியப்படுகிறார். ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் வழங்க வேண்டும் என்று உருவாக்க விரும்புகிறார். எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் உன்னை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ கர்த்தருடைய கரத்தில் ஒரு அலங்காரமான கிரீடமாய் இருக்கும்படி இன்றைக்கும் அவருடைய கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. தாவீது ஒரு நாள் சொன்னார், சங்கீதம் 31:12, நான் ஒரு உடைஞ்ச பாத்திரம். நகோமி சொன்னார், நான் கசந்து போன ஒரு பாத்திரம். கணவன் மரித்தான், நான் ஒரு உடைந்த பாத்திரம். என் 2 பிள்ளைகளும் மரித்தார்கள், நான் ஒரு உடைந்த பாத்திரம். பேதுரு சொன்னார், ஐயோ, என்னை நேசித்து அவரை நான் சபித்து சத்தியம் பண்ணி விட்டேனே. உடைந்த பாத்திரம் போல கதறி 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 அழுதார். ஆண்டவர் அவர்களை தூக்கி எறிந்து விடவில்லை. குயவனுடைய கரம் நீட்டப்படுவது போல மறுபடியும் அவருடைய வாழ்க்கை வனைந்து உருவாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் வனையும்படி அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி, மீண்டும் உங்கள் மேல் மனதுருகி இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி உங்களை குறித்து அவர் நோக்கம் கொண்டிருக்கிறார். உடைந்து போன பாத்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு போகவில்லை. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் உடைந்து போன பாத்திரமாய் இருந்தாலும் அவர்களை தூக்கி எறிய பிரியப்படவில்லை. மறுபடியும் உருவாக்கின அதே மனதுருக்கத்தின் கரம் உடைந்து போயிருக்கிறவனுடைய வாழ்க்கையை உருவாக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு சித்தம் கொண்டு இருக்கிறார். நீ தேவனுடைய கையில் இருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டி கர்த்தரும், உன்னுடைய தேடி வந்தவரும், உன்னை தூக்கி எடுத்தவருடைய கரத்தில் நீ இருக்கிறாய். அவர் உன்னை மகிமையின் பாத்திரமாக வனைய விரும்புகிறார். இதுவரை ஒரு துக்கத்தின் பாத்திரமாய் இருந்தார். இனி ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் உன்னை பயன்படுத்தும்படி ஒரு மனதுருக்கத்தின் பாத்திரமாய் வனைய பிரியப்படுத்துகிறார். அவருடைய கரம் குயவனுடைய கரம், அவருடைய கரம் குயவனுடைய கரம், உன்னுடைய வாழ்க்கை வனைகிற கரம், உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை வனைகிற கரம். நீ துன்பப்பட்ட நாட்கள் முடிந்து போய் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தரும்படி தேவனுடைய கரம் இன்றைக்கு உன்னை பயன்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இரண்டாவதாக, ஆண்டவருடைய கைகளை குறித்து தியானிக்கும் போது ஒரு நாள் அவர் என்ன செய்தாராம்? சிஷ்யர்களெல்லாம் சேர்ல உட்கார வைத்தார். அவர் தரையில உட்கார்ந்து விட்டார். ஒவ்வொரு சிஷ்யனுடைய கால்களையும் பிடித்தார். ஒவ்வொரு சிஷ்யனுடைய கால்களையும் பிடித்தார். தண்ணீரால் கழுவ ஆரம்பித்தார். தண்ணீரால் கழுவ ஆரம்பித்து டவலை எடுத்து துடைக்க ஆரம்பித்தார். கால் கழுவப்படும் போது பேதுரு பதறினார். ஐயோ ஆண்டவரே, நீ எவ்வளோ பெரிய மகிமையின் ராஜா, நீர் என் கால்களை கழுவலாமா? தேவதூதர்கள் கூட முன்னால நிற்க பயப்படுவார்களே, 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொள்ளுவார்களே. அவ்வளவு பயபக்திக்குரிய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமையின் தேவன் என் கால்களை நீர் கழுவலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பழக்கம் உண்டு.
எந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாலும் அந்த வீட்டு வாசல்ல அவனுடைய பாதராட்சியை கழட்டி விட்டு அவனுடைய கால்களை ஒரு மனிதன் கழுவுவான். அந்த வீட்டு சொந்தக்காரன் கழுவவே மாட்டான், அந்த வீட்டு பிள்ளைகள் கழுவவே மாட்டார்கள், வேலைக்காரர்கள் கழுவவே மாட்டார்கள், உக்கிரானக்காரன் எஜமா யாரும் கழுவ மாட்டாங்க. ஆனா ஒரு அடிமை, விலைக்கு வாங்கப்பட்டவன், எந்த உரிமையும் இல்லாதவன், வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க தகுதியற்ற அடிமையிலும் அடிமை, அந்த வாசல் பக்கத்துல பரதாமாய் கடந்து வந்தவங்க காலெல்லாம் கழுவி கழுவி அனுப்புவார். கீழ்த்தரமான ஒரு வேலை, யாரும் செய்ய விரும்பாத ஒரு வேலை. ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர் 2:9-10-11 வாசிக்கிறோம். பிதாவுக்கு சமமாய் இருந்தும் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அடிமையை போல கால்களை பிடித்து ஆண்டவர் கழுவுற காட்சியை பாருங்க. அந்த கையை எடுத்து ஒவ்வொரு காலையாய் கழுவுகிறார், காலையாய் கழுவுகிறார். ஒரு முறை ஒரு ஆலயத்தில் திருவிருந்துக்கு முன்னால கால் கழுவி அதுதான் திறந்து வரும் கொடுத்ததாக சொன்னார்கள். அதுக்கு முன்னால நான் ஒரு நாளும் இந்த கால் கழுவுகிற பிஸ்னஸ் பக்கமே போனதில்லை, அது எனக்கு தெரியவும் தெரியாது. யார் காலை கழுவலான்னு பார்த்தேன். ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு வயதான ஒரு ஆள், அவர்கிட்ட போனேன். ஐயா உங்க காலை பிடிச்சு கழுவலாமான்னு கேட்டேன். சரி என்று சொன்னார். அவரை உட்கார வைத்து கீழே உட்கார்ந்துட்டேன். ஒரு காலை பிடிச்சா ஒரு பக்கம் காலெல்லாம் சிறங்கு, விரலுக்குள்ளெல்லாம் சிறங்கு, விரலுக்குள்ளெல்லாம் புண்ணு. அடுத்த பக்கம் அந்த காலை பார்த்தா சாணி மேல நடந்துட்டு வந்தாரோ அல்லது லெட்ரின் மேல நடந்துட்டு வந்தாரோ எனக்கு தெரியல. கண்டதும் அந்த காலை ஒட்டி இருக்கு. இந்த காலை பிடிச்ச உடனே ஆண்டவரை பற்றி தான் நான் யோசித்தேன். ஒரு மீன்பிடிக்காரங்க காலை பிடித்திருக்கிறார், படிப்பில்லாதவங்க காலை பிடித்து இருக்கிறார். எவ்வளவு தாழ்த்தினார் பாருங்க, எவ்வளவு தாழ்த்தினார் பாருங்க. நம்ம ஆண்டவருக்கா இந்த வால் போஸ்ட் கொஞ்சம் ஒட்டிய தம்பினா என் படிப்பென்ன, எங்க வேலை செய்யணும் தெரியுமா, என்ன போய் இந்த நோட்டீஸை ஒட்டு நோட்டீஸை கொடுன்னு சொல்றிய. நம்ம வெக்கப்படுறோம், நம்ம அந்தஸ்து பார்க்கிறோம், நம்ம படிப்பை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணு பார்க்கல. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய கால்களை பிடித்து கழுவ விரும்புகிறார். உடைய கால்களை மட்டுமல்ல, உடைய இருதயத்தை கழுவ விரும்புகிறார். தண்ணீரை ஊற்றி அல்ல, சிலுவையில வழிகிற ரத்தத்தை ஊற்றி உடைய பாவங்களை உங்களை கழுவ விரும்புகிறார். அசுத்தங்கள் நீங்க கழுவ விரும்புகிறார். உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். சிலுவைக்கு நேராய் வரும்போதெல்லாம் அந்த கரங்கள் இந்த ரத்தம் ஒழுகிறது, கால் இந்த ரத்தம் ஒழுகுகிறது, சவுக்கடினாலே சரீரம் முழுவதும் நொறுக்கப்பட்டு ரத்தம் ஒழுகுகிறது. இந்த ரத்தத்தையே ஊற்றி அவர் கழுவுகிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய கரங்கள் நம்மை கழுவுகிற கரங்கள். மூன்றாவதாக அவருடைய கரம் ஒரு நாள் வேசித்தனத்தில் பிடிபட்டு இருந்த ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்த போது, எல்லாரும் கல்லறிய நின்று கொண்டு இருந்த போது, இவள் கையுமையுமாய் பிடிப்பட்டால் மோசேனுடைய நியாய பிரமாணம் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சட்டத்தை சுட்டி காண்பித்த போது ஆண்டவர் சொன்னார், சரி கல்லறிங்க. ஆனா உங்களை பாவம் இல்லாத இருக்கிறவர் முதல் கல்லறிய கடவுள். அவருடைய முகத்தை பார்க்க விரும்பல, தரையிலே குனிந்தார். அவருடைய கை ஒரு காரியத்தை செய்து, அவருடைய கை ஒரு காரியத்தை செய்து மண்ணிலே எழுத ஆரம்பித்தார். மண்ணிலே எழுத ஆரம்பித்தார். ஒரு நாள் அதே கரம்
சீனாய் மலையிலே நியாய பிரமாணத்தை எழுதினது. அக்னியாய் அந்த நியாய பிரமாணம் கரும் பலகையில பதிந்ததென்றால் அந்த கரம் எப்படிப்பட்ட கரமா இருக்கும்? கற்பாறையில எழுதக்கூடுமானால் அந்த கரம் எப்படிப்பட்ட கரமா இருந்திருக்கும்? அந்த எழுத்துக்கள் அந்த கற்பாறையில பதியக்கூடியபடி எழுதினவர் இங்கே தரையில குனிந்து எழுதுகிறார். பெல்சசார் பாவம் செய்த போது சுவரில் அந்த கரம் எழுதினதாம், மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின். அந்த கரம் தரையில எழுதுகிறது. மனிதன் மண்ணானவன், ஆகவே மண்ணில எழுதினது. நம்மை அவர் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய பெயரை நான் புழுதியில எழுதுவேன். ஆண்டவருடைய கரம் எழுதுகிற கரம். பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகம் திறந்திருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் திறந்திருக்கிறது. நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின அவர் கரம் எழுதுகிற கரம். ஒரு ஸ்திரியை விடுவிக்கும்படி மண்ணில எழுதினவர். நமக்கு பரலோக பாக்கியம் தரும்படி, நம்மை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்து நரக கடலுக்கு போகாதபடி நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ உடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய பெயரை எழுதுகிறார். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவருடைய கரம் குணமாக்குகிற கரம். அவருடைய கரம் குணமாக்கும்படி தழும்புகளை ஏற்றுக்கொண்ட கரம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்கள் எல்லாம் சுமந்தது. அவருடைய கரம் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யும்படி நீட்டியிருக்கிறது. ஒரு பக்கம் அவருடைய கரம் ரட்சிப்பின் கரம். ஏசாயா 53:1 சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களுக்கு ரட்சிப்பை தரும்படி ஒளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த கரம் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம். அவருடைய கரம் குணமாக்குகிற கரம். குஷ்டரோகி அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்ட போது, மத்தேயு 8:1-3 குஷ்டரோகி அவனை தம் கையினால் கூசாமல் தொட்டாரமா என்று பாடுகிறோம். எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக அவனை கூசாமல் தொட்டார். இந்த கரந்தான் உங்களுடைய இன்றைக்கு தொடப்போகிறது. பேதுரு மாமி ஜுரமாய் இருந்த போது தூக்கி எடுத்த அதே கரம். எபிரிவின் மகள் மரித்த போது கையை பிடித்து தலித்தாகுமி எழுந்திரு சொல்லி எழுப்பிவிட்ட கரம். நாயினூர் விதவையின் மகன் பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன கரம் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற கரம். 18 வருடமாய் கூனியாய் இருந்தவள் மேல் அந்த அதே 2 கரங்களை வைத்த போது அவள் நிமிர்ந்து தேவனை மைமைப்படுத்தினாள் என்று லூக்கா 13:18 நம்ம வாசிக்கிறோம். அற்புத சுகமளிக்கிற வல்லமை, அற்புத சுகமளிக்கிற வல்லமை. கொன்னை வாய் கொண்ட குருடனுடைய வாய் அவர் தொட்டாரா? மார்க் 7:32-33 இன்றைக்கு என்ன வியாதியா இருந்தாலும் கர்த்தர் உங்களை குணமாக்க ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்பு நான் பாளையங்கோட்டை கூட்டத்துக்கு போயிருந்தேன், பேரின்ப பெருவிழாவுக்கு. ஒரு டாக்டர் குடும்பம் இரவு சாப்பாட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போனாங்க. ஊருக்கு வெளியில நிலா வெளிச்சத்தில் ஒரு அழகாக ஹோட்டல். நிலா வெளிச்சத்தில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன விளக்குகள் இருக்கும், நல்ல குளிர்ந்த காற்று வீசும். என்னை அழைத்து கொண்டு போன அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், மூத்த மக டாக்டர், இளைய மக டாக்டர், மருமகன் டாக்டர், எல்லாம் டாக்டர் தான். அந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப படித்தவங்க. சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருந்தோம். ஒரு டாக்டர் சொன்னாங்க, நான் எவ்வளோ படித்து
இவ்வளோ பேருக்கு வைத்தியம் செய்தோம். எனக்கு ஒரு பிரச்சனை பிரதர், எனக்கு ஒரே வீசி, மருந்தால கட்டுப்படுத்த முடியல, ஒரே வீசி, ஒரே ஆஸ்மா, ஒரே ஆஸ்மா, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இப்போ ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்? நான் பிரசங்கம் பண்ணும்போது தேவ பிரசன்னத்தில் நிற்கிறனால அந்த நேரம் என் மேலே ஒரு அனாயிண்டிங் ஸ்பெஷலாக இருக்கும். ஆனபடினால நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே முதல்ல வந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார் என்று சொன்னேன். அடுத்த நாள் நான் ஒரு காலையில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கித்தேன். இந்த டாக்டர் அம்மா வந்திருந்தாங்க. பிரசங்கம் பண்ணி முடித்ததும் அவங்க அவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தும் தன்னை தாழ்த்தி இந்த இடத்துல வந்து முழங்கால் போட்டாங்க. ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உம்முடைய கைகளை உம்முடைய ஊழியக்காரனுடைய கைகளோடு நீர் வைப்பீர் அல்லவா? மார்க்கு 16:18 நீங்க வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று நீ சொன்னீர் என்றால் எங்களுடைய கைகளுக்கு மேலாக உம்முடைய கரம் அமர்கிறது அல்லவா? உம்முடைய கரம் தழும்புகளை ஏற்றுக்கொண்ட கரம் அல்லவா? உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 சொல்லுகிறது அல்லவா? நீர் இறங்கி குணமாக்கும். ஜெபம் பண்ணு. நல்லா எனக்கு தெரிந்தது, ஆண்டவருடைய வல்லமை ஒரு மின்சாரம் போல இறங்குகிறது. முடித்த உடனே அவங்க எழுந்து போய்விட்டார்கள். நான் அந்த கூட்டம் முடிந்த உடனே சென்னை திரும்பிட்டேன். சென்னை திரும்பிய 3 நாள் ஆன உடனே எனக்கு ஒரு எண்ணம், அந்த சகோதரி குணமானாங்களா இல்லையா? அந்த சகோதரி குணமானாங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையா இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு நினைச்சா மறுபக்கம், சே அவிசுவாசப்பட்டு தானே நம்ம ஃபோன் பண்றோம். ஆண்டவர் சோமாக்கியிருப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆகவே நான் ஃபோன் பண்ணல, கேட்கல. ஆனால் திருச்சிக்கு போன திங்கக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு வேண்டியதாயிட்டு அங்கே திடீர்னு பார்க்குறேன், அந்த டாக்டருடைய சிஸ்டர்ஸ், மதர், ஃபாதர் எல்லாம் வந்திருக்காங்க. ஓடி வந்தாங்க. பிரதர், ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுமா? அன்னையிலேருந்து எங்கள் மகளுக்கு வரவே இல்லை. ஆண்டவர் சோமாக்கி விட்டார். போன வாரம் சண்டையில் அந்த சர்ச்சில் எழும்பி எங்கள் மகா சாட்சி கொடுத்தார். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசுவின் மனதுருக்கம் மாறுவதில்லை, அவருடைய அன்பு மாறுவதில்லை. ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கு அந்த கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். சிறு பிள்ளைகளை அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று மார்க்கு 10:16 வாசிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அரவணைத்தாராம், ஆசீர்வதித்தாராம். ஆண்டவர் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கடைசியா செய்த ஒரு காரியம், தன்னுடைய சீஷர்களோடு பெத்தானியா வரைக்கும் நடந்து போனார். ஒலிவ மலையிலிருந்து பெத்தானியா வரைக்கும் 4 மைல் தூரம் அவர்களோடு நடந்து போய் அந்த ஒலிவ மர சாரல்ல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார் என்று லூக்கா 24:50 சொல்லுகிறது. அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய கரம் உங்கள் மேல் அமர விரும்புகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவர் திருப்ப விரும்புகிறார். ஏதோ ஒரு புது காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ துயரப்பட்ட நாட்களை ஆண்டவர் முடிந்து போக பண்ணி உன்னை ஒரு புது பாதையில நடத்த விரும்புகிறார். உன்மேல் தன்னுடைய கரங்களை வைக்கும் போது நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, உன்மேல் தன்னுடைய கரங்களை வைக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்படும்படி, கைகளை வைத்து உன்னை குணமாக்கும்படி, தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி இன்றைக்கும் அவருடைய கரம் நீட்டப்பட்ட வண்ணமாய் இருக்கிறது. 2 கரம் நீட்டி அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். இருக்கிற ஆணி பாய்ந்த கரங்கள் நீட்டியே
ஆவலாய் உன்னை அழைக்கிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கும்படி, ஒவ்வொரு வியாதியுள்ள சரீரத்தையும் ஆண்டவர் குணமாக்கும்படி, உங்களுடைய குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை கிருபையாய் உங்களுக்கு தந்தருளும்படி நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை பலமாய் உங்கள் மேல இறங்கி வருகிற ஒரு நேரம், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிற நேரம். அவருடைய காயப்பட்ட கரங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நீட்டப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு நேர் முன்பாக நடந்து வருகிறார். 2 கரத்தையும் காண்பித்து சொல்லுகிறார், உன்னுடைய விரலை நீட்டி என்னை தொட்டுப்பார், உன்னுடைய விரலை நீட்டி என்னுடைய கையில போட்டுப்பார். உன்னுடைய விரல் போய்விட்டு வருமளவு உனக்காக என்னுடைய கைகள் துளையிடப்பட்டிருக்கிறது, உனக்காக என் கரங்கள் காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, உன்னை குணமாக்கும்படி தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் என் மகனே, உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் மகளே என்று ஆண்டவர் அன்போடு கூட சொல்லுகிறார். அப்படியே கையை விரித்துக் கொள்ளுங்க. உங்க கையோடு கர்த்தருடைய கரம் இணைய விரும்புகிறது. உடைய கைகளை கொண்டு அவர் ஊழியம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய கரமாய் நீங்கள் தான் இருக்க போகிறீர்கள். நீ வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போது உன் கைகளுக்கு மேலாக இயேசுவுடைய கரங்கள் வியாதிகளை குணமாக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. உன் கரத்தை நீட்டி நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ கர்த்தருடைய கைகளுக்கு மேலாக கர்த்தருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியோ. உன் கைகளை நீட்டும் போது அசுத்த ஆவிகள் விலகி ஓடு. கர்த்தருடைய விரலாய் நீ பயன்படுவார். கர்த்தர் தன்னுடைய விரலாய் உன்னை பயன்படுத்துவார். அசுத்த ஆவிகள் உன் விரலை கண்டு பயந்து நடுங்கி ஓடும். உன்னுடைய விரல்கள் மந்திரவாதிகளை சவால் கொடுக்கும்படி எல்லா கட்டுகளையும் மறுத்து போடு. ஒரு ரபா தரபா லரபா ஷேரபா தரமா லரா ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்குவாராக. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு மேலும் குணமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபத்துரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985ஆம் ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபத்துரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.